இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எப்படியோ திவ்யாக்கா மாப்பிள்ள கிட்ட சொல்லியாச்சு. அவரு கண்டிப்பா அம்பிகா அம்மாவை தேடி போய் கூட்டிட்டு வந்திருப்பாரு. எப்படியோ இன்னைக்கு அம்பிகா அம்மா இல்லாம திவ்யாக்கா சடங்கு நடக்காது. எனக்கு அது போதும். இந்த ஆள் நம்மள பார்த்ததும் முகத்தை திருப்பிட்டு போன மாதிரி இருந்துச்சு. ஏய் நீ நீ அந்த அந்த ஏய் நீ என்னாச்சுங்க? போய் இவ்வளவு நேரமாச்சு, திரு இன்னும் வர காணோமே. போன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறான். என்னாச்சு மயிலு? தாத்தா, திரு எங்க? ஆமா, இன்னும் உப்பு மாத்திர சடங்கு நடக்கலையா? நேரமாச்சுல. இன்னும் நடக்கலப்பா. திருவுக்கு ஏதோ போன் கால் வந்துச்சு, பேசலாம். தோ வரேன்னு சொல்லிட்டு போனா, இன்னும் ஆளை காணோம். நில்லு. நீ அந்த திருடன் தானே? திருட்டு பயலே. டேய் டேய் திருட்டு பயலே. டேய் நில்றா. என்கிட்ட இருந்து நீ தப்பிக்கவே முடியாது. டேய் ஐயோ, விட மாட்டேங்கறாளே. நீ வலையில கொடுத்துட்டு போ. டேய் நில்றா. டேய் நில்லு. நில்றா. டேய் நில்லு. நில்லுன்னு சொல்றேன்ல. டேய் நில்றா. மேடம். ஏய், இன்னும் இங்க என்னடி பண்ணிட்டு இருக்க? உனக்கெல்லாம் ஒரு தடவை சொன்னா புரியாது. கோயிலுக்குள்ள வராம உன்னை அப்படியே ஓடிடுன்னு சொல்லிக்கோ. திரும்ப திரும்ப இங்கே சுத்திட்டு இருக்க. நான் உன்னை அங்க வரவிடலன்னு ஸ்ரீக்கு போன் வேற பண்ண பாத்திருக்க. இன்னொரு தடவை நீ என் கண்ணுல பட்ட அப்புறம் அவ்வளவுதான் பாத்துக்கோ. நான் இங்க இனி உன்னை பார்த்தேன், அப்புறம் நடக்கிறதே வேற. போடே. ஏய், என்னடி லுக்கு? போ. எங்க இப்ப நான் சொன்னதெல்லாம் எதையும் கேட்டு தொலைஞ்சிடாதீங்க. ஏற்கனவே எல்லாரும் வருத்தத்துல இருக்காங்க. நீங்க வேற ஏதாவது விசாரிக்க போய் தப்பாயிர போகுது. அதனாலதான் உங்களை எதுவும் கேட்காதீங்கன்னு சொல்றேன். என்ன மாமா, உப்பு மாத்திர சடங்கு நான் வர்றதுக்கு முன்னாடியே முடிஞ்சிடும்னு அவசர அவசரமா வந்தேன். நல்ல வேலை முடியல. ஆமா மாமா, மாப்பிள்ள திருவ காணாம எங்க போயிருக்கான்? எங்க? என்னாச்சு மாமா, எதுவுமே பேசாம இப்படி சைலண்டா நிக்கிறீங்க? எங்க நான் என்ன சொன்ன, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் சும்மாவே இருக்க மாட்டீங்களா? நான் எதை பண்ண வேண்டாம்னு சொல்றேனோ அது பண்றதே உங்களுக்கு வேலையா போச்சு. கொஞ்ச நேரம் பேசாம சும்மா இருங்க. நல்ல நேரம் முடியறதுக்கு இன்னும் 1/2 மணி நேரம் தான் இருக்கு. அதுக்குள்ள உப்பு கூடையே மாத்தி ஆகணும். என்னம்மா திரு ஏன் இப்படி பண்றான்?
எங்க போனா எதுக்கு போனா? அப்படி இந்த சடங்கு முடிக்கிறதுக்கு முன்னாடி போற அளவுக்கு அப்படி என்ன முக்கியமான வேலை? நாம எல்லாரும் இங்க இருக்கோம். ஒரு வார்த்தை கூட சொல்லாம அவன் பாட்டுக்கு கிளம்பி போயிட்டான். என்னம்மா இது? இப்படி பண்ணா என்னம்மா அர்த்தம்? எனக்கு சத்தியமா ஒண்ணுமே புரியல. ஐயர் வேற நேரம் ஆயிட்டு இருக்குன்னு சொல்றாரு. அக்கா, நீ டென்ஷன் ஆகாத. எனக்கு என்னமோ நீ சொன்னது உண்மைதானோன்னு தோணுத. திருவுக்கு நம்ம அம்பிகாவை கார்னர் பண்ண உண்மை தெரிஞ்சதான் அம்பிகாவை பார்க்க போயிட்டானோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கா. அததான் நானும் சொன்னேன். இவ்வளவு நேரமா போனவனை காணோம். போனை எடுக்க மாட்டேங்கிறான்னா டவுட்டா இருக்கு. எனக்கு உடம்பு முடியல, ஹாஸ்பிட்டல் இருக்கேன்னு சொன்னீங்க. அது வந்துப்பா, ஆஸ்பத்திரிக்கு தான் நான் போகணும். போதுமா? எதுக்காக என்கிட்ட உடம்பு முடியல, ஹாஸ்பிட்டல் போயிருக்கேன்னு போய் சொன்னீங்க? அண்ணா, அம்மா வரல, நீங்க கிளம்புங்க. சரிப்பா. சொல்லுங்கம்மா. நான் உங்க பையம்மா. என் லைஃப்ல ஒரு நல்ல விஷயம் நடக்கிறப்போ நீங்க என்னை விட்டு தள்ளி போகணும்னு நினைக்கிறது எந்த விதமா நியாயம்? ஏமா இப்படி பண்ணீங்க? சொல்லுங்கம்மா, ஏன் இப்படி பண்ணீங்க? அது வந்து போதும்மா, இதுக்கு மேல என்கிட்ட போய் சொல்லாதீங்க. வாங்கம்மா வாங்க. திரு நான் சொல்றத கொஞ்சம் கேளுப்பா. நான் சடங்கு நடக்கிற இடத்துக்கு வரல. சொன்னா கேளு. நாங்க வரவும் கூடாது. ஏம்மா? எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குப்பா. என்ன காரணம்? நான் புருஷனை இழந்தவன். ஒரு நல்லது கெட்டதுல முன்னாடி நிக்கிறத யாரும் விரும்ப மாட்டாங்க. அது மட்டும் இல்ல, நீ என்னோட மக. உனக்கு நடக்கிற ஒரு நல்ல காரியத்துல நான் இருந்தா சரியா இருக்காது. இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். இந்த உலகத்துல நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற முத ஆள் நீங்க தானே. நீங்க இந்த சடங்குல இருந்தா தப்பாயிடுமா? நீங்க சொல்றதெல்லாம் உண்மை இல்லம்மா, வேற ஏதோ இருக்கு. அத நீங்க என்கிட்ட இருந்து மறைச்சிருக்கீங்க. இல்ல திரு. எதுவும் பேசாதீங்கம்மா, வாங்கம்மா. திரு வேணாப்பா. உங்க பையன் திரு கேட்கிறமா, நீங்க சொன்னதெல்லாம் உண்மைதான்னு சாமி முன்னாடி என் மேல சத்தியம் பண்ணி சொல்லுங்க. அப்ப நான் உங்களை நம்புறேன்.